ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 316. நான் அந்த உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சோனிக் த ஹெட்ஜாக் பார்ட் 3க்கான இந்த வீடியோ தான். ஸோ இந்த மூவியை வந்து அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக அண்ட் செம்ம கலர் வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 2 பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ விஷுவல் வைஸாகவும் பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாத்துலேயுமே தாறுமாறாக இருந்துச்சு. டாப் நாச்சாக இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி இது ஒரு பார்ட்லேயுமே அந்த லார்ஜ் ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மூவியோட ஸ்கேலு. ஸோ இந்த தேர்ட் பார்ட் வந்து ஒரு பயங்கர லார்ஜான ஸ்கேலில் வந்து இந்த மூவி புஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு சீனுமே செதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்தில் ஹாப்பினஸ், சேட்னஸ், டீம் ஒர்க்னு என்ன, ஃப்ரெண்ட்ஸ்னு என்ன, ஃபேமிலின்னு என்ன, அண்ட் எல்லாத்த பற்றியுமே கிட்டத்தட்ட லைஃபுக்கு தேவையான அட்வைசஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 பார்ட்லேயுமே அதே மாதிரியே தான் இருக்கும். ஒரு பார்ட்லேயுமே ஒரு சம் கான்செப்ட் வந்து, அதாவது அந்த சோனிக் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு இதுலேயும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் தேர்டு பார்ட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் எல்லா வகையிலுமே இந்த மூவி ஃபில் பண்ணும். ஏதாவது ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்க்கணுன்னாலுமே அதுவும் தாறுமாறாக இருக்கும். அண்ட் ஆக்ஷன் வைஸுமே பயங்கர மாசாக இருந்துச்சு. அண்ட் ஒரு இடத்துல கூட போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா வகையிலுமே ஃபில் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்ட்ரன்ஸுக்கு அவ்வளோ பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அந்த சோனிக்குன்ற அந்த கேரக்டரே ஒரு சில்ட்ரன்ஸ்க்காக மேக் பண்ணதான். பட் அதையும் தாண்டி அடல்ட்ஸ்க்கு தேவையான ஒரு கண்டென்ட், லைஃபுக்கு தேவையான அந்த அட்வைசஸ் எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், அண்ட் டீம் ஒர்க்னா என்ன அப்படின்றத பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. வெறும் அந்த 1.25 மணி நேரத்தில் அந்த ஒரு விஷயம் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ சோனிக் த ஹெட்ஜாக் வந்து மஸ்ட் ட்ரையபிள். அந்த ட்ரைலஜியே கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இதை தொடர்ந்துமே சோனிக் த 4 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கடைசியில் ஒரு கேமியோட முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு படத்துலையுமே ஒரு கேமியோட அடுத்த பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. எல்லா பார்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதை வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிம்ன்றது. இந்த படத்தோட கதையோட ஒரு ஒன்லைன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சோனிக் மாதிரி இருக்கிற ஒரு ஹெட்ஜாக் 50 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி எர்த்தில் விழுந்த ஒரு கேரக்டருக்கு சோனிக் கிடைச்ச மாதிரி ஃபேமிலி கிடைக்கல. வெறும் பெயின் அண்ட் லாஸஸ் மட்டும்தான் கிடச்சிருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின அந்த ஒரு ஹெட்ஜாக் பேர் வந்து ஷேடோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷேடோவுக்கு இடத்துல கிடைச்ச ஒரே ஒரு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரியா அப்படின்ற அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். ஷேடோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலுமே இருக்கிற ஒரு குட் ஃப்ரெண்டுன்னு அந்த மரியா அப்படின்றது ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமா அந்த ரிவெஞ்சுன்ற ஒரு விஷயம் எப்படி மாறுதுன்றது தான், அதுக்கப்புறமா என்னென்ன நடக்குது, அண்ட் அதை வந்து எந்த டிசாஸ்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த படமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஷேடோன்ற வில்லனை வந்து கடைசி வரைக்குமே வில்லன்ற அந்த கெத்தோடய மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அண்ட் சானிக்கோட டீம் தெரியும், டெய்ல்ஸ் அண்ட் நக்கல்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே கேரக்டராக ஒரு மாதிரி செம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ரகடான கேரக்டராக வந்து அந்த நக்கல்ஸை புஷ் பண்ணியிருப்பாங்க. பட் அவனுமே ஒரு சில இடத்துல அந்த க்யூட்டாக பண்ணுறதுலாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த 3 பேரோட அந்த டீம் ஒர்க் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அண்ட் நம்ம ரோபோனிக் அந்த கேரக்டரை ப்ளே பண்ண ஜிம் கேரி, இந்த படத்தில் அவருக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிராண்ட் ஃபாதர்ன்ற கேரக்டராக, அதாவது ரோபோனிக்கு கிராண்ட் ஃபாதர்னு சொல்லி வராரு அண்ட் ரோபோனிக்காகவும் வராரு. ஸோ நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்கும். அண்ட் ரெண்டுமே டோட்டலி வேறு எவல்னஸ், ரெண்டுத்தையுமே அவ்வளோ அழகாக கேரி அவுட் பண்ணியிருப்பார் ஜிம் கேரி. அதாவது கிராண்ட் ஃபாதருடைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இவர் ரோபோனிக்கு அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறான்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மனுஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் மட்டும் கொடுத்துடவே கூடாதுன்றதான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெரிச்சிருந்தார். 2 வில்லன் கேரக்டருமே அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி இந்த ரோலை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கதை போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. இந்த மனுஷன் தான் பாதி கதையை இவர் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கான ஸ்க்ரீன் டைம் இருக்குது. அண்ட் அதை ஜாய்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நடுவில் ஒரு டான்ஸிங் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அது லாஜிக்கலாக இல்லைனாலுமே பட் பார்க்கும்போது இவர் இந்த ஜிம் கேரியோட அந்த ஆட்டிடியூட், அன்றைக்கி தான் என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் இவர் ஹீரோ அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுக்கும் அந்த ரோபோனிக் அந்த கேரக்டர். கிளைமேக்ஸில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சாக்ரிஃபிகேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். லிட்டராக அந்த கிளைமேக்ஸில் கண்ணு கலங்குற அளவுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் இருக்கும். என்ன தான் இந்த ஒரு ஆனிமேட்டட் அந்த மூவினாலுமே அந்த கிளைமேக்ஸில் அந்த எமோஷனை வந்து அந்த டச் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அந்த சாக்ரிஃபைஸ் வந்து யார் அந்த ஹெக்கேட்டா அப்படின்ற ஹேட் பண்ணுறவங்க, அதான் 2 பார்ட்டில் பார்த்தப்போ மனுஷனா நீ அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து கிளைமேக்ஸில் அந்த அவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ஸுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் போகிற விதம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதாவது லிட்டரலாக சாக்ரிஃபைஸ் பண்ணுவார் அவர் லைஃப்பை. இவர் வந்து ஜஸ்ட்டு அந்த பூமியை ரூல் பண்ணணுன்னு தான் நினைப்பார். பட் அவங்களுடைய தாத்தா வந்து, அதாவது கிராண்ட் ஃபாதர் வந்து உலகத்தை அழிக்கணும்னு நினச்சாரு.
அண்ட் அதை தடுத்து நிறுத்திட்டு என்னாட்டி வந்து உலகத்தை ஆள தான் முடியல, காப்பாற்ற முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸில் அந்த ஸ்டோன் அப்படின்ற அந்த அசிஸ்டண்ட்டுக்கு டேங்கிங் வேர்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு போவார் பாருங்க. அந்த இடத்துல கிளைமேக்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். லிட்ரலாக கண்ணு கலங்குற அளவுக்கு அந்த படத்தில் அவ்வளோ ஸ்டஃப் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு சாக்ரிஃபிகேஷன் தரமாக இருக்கும். அது எந்த ஒரு வேர்ட்ஸை சொல்லியுமே அதை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எமோஷன் வந்து நம்மளோட கனெக்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த 2 பேரோட டெப்த்து கொண்டு போன விதமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஜானிக்குன்றது ஒரு ஆனிமேட்டட் கேரக்டர், க்யூட் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலுமே அதுக்கான ஸ்டோரி டெப்த் அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஷேடோன்ற கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட அதில் மனுஷன் வாழ்ந்திருப்பார். லிட்டரலாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் அந்த ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். அந்த நிமிஷத்துக்குள்ளார எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கதையை சொல்ல முடியுமோ அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு கதையில் பிடிச்சதே ஒரு 1.25 மணி நேரத்தில் இவ்வளோத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு இடத்துல கூட இது ஏன்டா வந்துச்சுன்னு வெறுக்கிற அளவுக்கு, மூஞ்சி சுவிக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல கூட இருக்காது. எனக்கு படம் ஃபுல்லாமே அவ்வளோ பாசிட்டிவாக போச்சு. ஒரு இடம் கூட அந்த லேக்னஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 பார்ட், அது சோனிக் 1 அண்ட் சோனிக் 2, இது 2த்துலேயுமே எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இது அதையும் தாண்டி ஒரு லெவல் புஷ் பண்ணி அந்த கிராஃபிக்ஸ் வைஸாகவுமே இன்னும் கலர் வைப்ரண்ட்டை கொடுத்துருந்தது. ஏன்னா அந்த கலர்ஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக உங்கள் கண்ணில் அப்படியே நிற்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி பக்காவாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த படம் ஓவராலாகவே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. நீங்கள் இந்த மூவியை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக தெரியும். அதாவது ஜானிக் 1 and 2 பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக ஜானிக் 3 பார்த்தே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமாவும் கண்டினியூட்டியாக ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் படத்தை பார்க்கணும்னு நினச்சாலே போதும், உங்களை படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. ஸோ இதை வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அகைன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி முன்னாடியே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இந்த மூவியை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூவியை பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் இல்லை கிளைமேக்ஸில் ஒரு ஹாப்பி எண்டிங் இருந்தாலுமே செஞ்ச ஒரு சாக்ரிஃபிகேஷனுக்குமே அந்த ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேட்டு இந்த மூவியை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு கேமியோவோடையே முடிச்சிருப்பாங்க. அது அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடிங் மாதிரியும் இருக்குது. எத்தனை பார்ட் எத்தனை ஃப்ரான்சைஸ் க்ரியேட் பண்ணாலுமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.